இப்போ நம்ம இடத்த பள்ளிக்கு தான் வந்திருக்கோம். போகிறோம் இங்கே மார்க்கெட் இப்படி தான் இருக்கும். ஸ்நாக்ஸில் எவ்வளோ வெரைட்டி இருக்குன்னு ஒரு லேடிஸ் செப்பல்லாம் 50 ரூபாய்க்கும் இருக்கு. 4 பீஸ் எடுத்தா உங்களுக்கு 100. அந்த டீ கடை வாரவங்க எல்லாம் இந்த 2 கடை தான் மெயினாக வந்து வாங்குவாங்க. பார்க்கிங் பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு, அவ்வளோ பெரிய பார்க்கிங் இருக்கு. புதுமைக்குள்ள சாணம் எல்லாம் வாங்குற இடம், எல்லாரோட நேர்த்தி கடனும் அந்த மாதிரி ஏதாவது வேண்டிட்டு வர விஷயம் நிறைவேறுச்சுன்னா இங்க உள்ள கல்லறை தோட்டம் சூப்பரா பண்ணியிருக்காங்கல்ல, புதுமை வாங்க போறோம். இப்ப நம்ம இடத்த பள்ளிக்கு தான் வந்திருக்கோம். இங்க என்னென்ன இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி தான் இந்த வீடியோ நீங்க பார்க்க போறீங்க. ஸோ இதுதான் திருவள்ளா பஸ் ஸ்டாண்டு. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து உங்களுக்கு இடத்துக்கு டைரக்டா பஸ் கிடைக்கும். இங்க இந்த 20 ரூபீஸ் கொடுத்தீங்கன்னா பஸ்ல போயிடலாம். ஒரு 300 ரூபாய் இருந்துச்சுன்னா நீங்க ஆட்டோலையும் போயிடலாம் டைரக்டா. எல்லா வாட்டியும் மாதிரி இந்த வாட்டியும் நல்லா க்ரௌடா இருக்கு. இதான் பள்ளி. உங்களுக்கு நைட் வியூவும் காட்டி தரேன். இங்க வந்து எல்லாருமே குளிக்க ஸ்பாட் இருக்கு, அது வாங்க உங்களை அங்கே இருந்து காமிச்சார். இந்த மாதிரி செடியா நம்ம வாங்கிட்டு போனோம். செடியா வாங்கிட்டு போய் அதில் தண்ணியில வச்சாலே இல்ல இது வச்சாவா செடி வச்சாலே வர மாதிரியான செடியெல்லாம் இங்க இருக்கு. இதுதான் இங்க உள்ள என்ட்ரன்ஸ் பாலம். இங்க வண்டி எல்லாம் அலோவ் பண்ணுவாங்க. அப்படி இந்த சைடு பார்த்தோம்னா குளிக்கிற ஸ்பாட் இருக்கும் பாருங்க, ஒரு கோயில் குளிக்கிற ஸ்பாட்டு நிறைய. அதே மாதிரி லேடிஸ் செப்பரேட் அங்க ஒரு பாத்தீங்களா, அந்த எண்ட்ல ஒரு இது தெரியுதா, அதான் லேடிஸ் செப்பரேட்டா பிரைவசியா இருக்க மாதிரி கட்டியிருக்காங்க. நிறைய பேர் இந்த சைடுல தான் குளிப்பாங்க. நாங்க அந்த சைடு தான் குளிப்போம். ஏன்னா இந்த சைடுல நிறைய பேர் குளிக்கிறதுனால நிறைய அழுக்கெல்லாம் அப்படி இருக்கும், கலங்கி கிடக்கும். அதனால நாங்க அந்த சைடு போய் தான் குளிப்போம். இங்க வேற என்னெல்லாம் இருக்குன்னு காட்டி தரேன். இது எவ்வளோ? 6.50. ஓகே. இப்போ பொறி பாத்தீங்கன்னா 6.50 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. என்னதோ 3.10 ரூபாய் வாங்கினதா முன்னாடி ஞாபகம் இருந்துச்சு. இப்போ விலைவாசி அந்த அளவுக்கு ஏறி இருக்கு. இது இங்க உள்ள டெக்கரேஷன்ஸ். நம்ம இப்போ உள்ளது அந்த இடத்தா பள்ளியோட ஃப்ரெண்டு என்ட்ரன்ஸ் தான் நிற்கும். இவங்க எப்படி இருக்கும் பாருங்க. இதான் பள்ளியோட என்ட்ரன்ஸ். இது வழியா தான் போவாங்க. நம்ம டைரக்டா பஸ்ல வந்தா இங்க வந்து ஸ்டாப் பண்ணி விடுவாங்க. இங்க இருந்து இறங்கி போகலாம். ஆனா பக்கத்துலயே பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்பும் இருக்கு. நிக்கிறாங்க பாருங்க, பஸ்தியா இருக்கு. பாத்தீங்கன்னா நம்ம ஊர் வண்டி எல்லாமே இங்க வருது பாருங்க. PN75ல இருந்து ஊர்ல இருந்து ட்ரிப் எடுத்து வந்துருக்காங்க. ஃபோன் பம்படி எல்லாம் இருக்கு. ஒண்ணு பாத்தீங்கன்னா 50 ரூபா ஒரு பாக்ஸோட ரேட் பாத்தீங்கன்னா 50 ரூபா தான் வாங்கிக்கலாம். அதனால நீங்க நம்ம இடத்த பள்ளிக்கு வந்தீங்கன்னா நிறைய வந்து இந்த மார்க்கெட் நிறைய வந்து பார்க்க மாட்டாங்க. பட் நாங்க வந்து இப்போ உங்களை மார்க்கெட்டுக்கு கூட்டிட்டு போறோம். இங்க உள்ள மார்க்கெட் இப்படிதான் இருக்கும். இப்போ இங்க வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்கிற கொஞ்சம் டிஃப்ரெண்டா கிடைக்கும். இங்க பாருங்க, வெள்ளரிக்காய் எல்லாம் பழுத்த மாதிரி இருக்கும். பூசணிக்காய் எல்லாம் பாருங்க கலர் எப்படி இருக்குன்னு. இது அதுக்கப்புறம் கோவக்காய், அப்படி இப்படி முட்டைகோசு எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அப்புறம் இங்க வந்து இறைச்சி கடை எல்லாமே இருக்கு. எல்லாம் உள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி இங்க பாத்தீங்கன்னா கிட்ட வந்து காமிச்சாரு. இங்க பாருங்க வெள்ளரிக்காய் பாருங்க, மஞ்சள் கலர்ல தான் இருக்கு இங்க உள்ள வெள்ளரிக்காய். அப்புறம் இதுக்கு பேர் வந்து நாரங்காய். இதுவும் இங்க வந்து இதை நாரங்கான்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல வந்து இதை நாரங்கன்னு சொல்லுவாங்க. இதை வந்து எலுமிச்சம்பழம் சொல்லுவோம். இங்க வந்து இதை தான் நாரங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் மாங்காய் இருக்கு. இங்க பாருங்க, சிவப்பு கலர்ல முட்டைகோஸ் இருக்கு. சிவப்பு இல்ல, சாரி, பர்பிள் கலர்ல முட்டைகோஸ் இருக்கு. இப்போ இங்க நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்கு. இது ஒரு பெரிய கடை, அதனால இங்க நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்கு. இங்க டேட்டூ போடுறவங்க இது வந்து அச்சு பதிக்கலாம். டேட்டூ போட விருப்பம் இல்லாதவங்க அச்சு பதிச்சுட்டு போவாங்க. நிறைய ஜூஸ் ஷாப் தான் இங்க நல்லா சேல் ஆகுறது. சேல் ஆகுறது அது மாதிரி. இங்க பாருங்க லெமன் சோடா இங்க வந்து டிஃப்ரெண்டா போட்டுவாங்க. நான் அந்த முதல்ல வந்து குடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் இங்க பாருங்க, நிறைய டாய் ஷாப்பு. இது எல்லாமே டிஃப்ரெண்டான டாய்ஸ் எல்லாம் இங்க கிடைக்கும். அந்த காலத்துல உள்ள மாதிரி எல்லாமே ஸ்டால் போட்டு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம ஊருக்கு இங்க நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் பாருங்க. ஸ்நாக்ஸ்ல எவ்வளவு வெரைட்டி இருக்கு. பெண்ணோக்க மாடல் பாருங்க. பெண்ணெல்லாம் இப்படி எல்லாம் இறங்கி இருக்கு நிறைய மாடல்ல. ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி பெண்ணு, கன்ல பெண்ணு வந்துருக்கு. எவ்வளவு வெரைட்டியான பெண்ணெல்லாம் இருக்கு. இது வந்து மொபைல் வச்சுக்கலாம் இந்த பெண்ல. இது கூட ஒரு பெண்ணு தான், ஆல் டைப்ல பெண் வச்சிருக்காங்க. நிறைய வெரைட்டிஸ்ல இப்ப பெண் வந்தாச்சு. எரேசரை பாரு, சாக்லேட் எரேசர் வாங்குதியா? சாக்லேட் எரேசர். ரப்பர் பார், கன் ரப்பர் இதெல்லாம் வாங்கிட்டு போறியா? கெத்து காட்டலாம். அங்க பேச ஸ்கூல்ல போய் கெத்து காட்டுறியா? இங்க வந்து நமக்கு ரூம்ஸ்ல எல்லாம் வைக்கிற மாதிரியான ஆர்டிபிஷியல் ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்கு. அதுவும் வேணா வாங்கிக்கோங்க.
அப்புறம் லேடிஸ்க்கான ஷால் எல்லாமே வெறும் 50 ரூபாயிலேருந்து இங்கே வச்சுருக்காங்க. பலாசோ 2 பீஸ் எடுத்தீங்கன்னா 250 மட்டும்தான். பலாசோ 100க்குள்ளே தான் இருக்குது. அப்புறம் அத்தர்லாம் வச்சுருக்காங்க. அத்தர் ஊதத்தர் உண்டா? ஊதத்தர் எல்லா வெரைட்டி அத்தரும் இருக்கு. CR7 ഉണ്ട്. CR7 எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்கு. வாவ் நைஸ் ரியல். ஒரு பாய் ப்ரை. பாய் பாய். விதை விதை எல்லாத்துக்குள்ள விதையும் இருக்குங்க. எல்லா பேக்குமே 20 தானா? இங்க வந்தீங்கன்னா இது வாங்கலாம். எல்லாத்துக்குள்ள விதையும் இருக்கு. ஒரு பேக்கெட் பாத்தீங்கன்னா வெறும் 20 ரூபா மட்டும் தான். இது சூப்பரா இருக்கு. இதுல லிக்விட் விட்டுட்டு நீங்க இதுல பிரஸ் பண்ணா போதும். இங்க பாருங்க என்ன இருக்கு. ஓ அப்படி எடுக்கலாம்ல. ஓகே இது பிரைஸ் எவ்வளவுன்னு? எவ்வளவு அமௌண்ட்? எவ்வளவு அமௌண்ட்? 100 100 ரூபாய் 120 தான் ஒரு காம்போட பிரைஸ். செப்பல் எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் 150 ரூபாயிலேருந்து இருக்கு. 150 ரூபா. லேடிஸ் செப்பல் எல்லாம் 50 ரூபாய்க்கும் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா 79 ரூபாய்க்கு ட்ரெஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. 99 ரூபாய் டிஷர்ட் அந்த மாதிரி சம்பவம் எல்லாம் கிடைக்கும். பார்க்கும்போது சர்ச் பெருசா தெரியல. இன்னும் நைட் ஷோ இருக்கான். அப்ப அது உங்களுக்கு காமிச்சானே எல்லாம் இங்க பாருங்க. ஃபுல்லா மீன் எல்லாம் பாத்துட்டு இருக்கேன். பையில என்ன மீன் இருக்கு உள்ளாடி பாத்தீங்கன்னா தமிழ் பூசையெல்லாம் நடக்குமாக்கா. அதனாலதான் இப்ப வந்து தமிழ் பூசை நடக்குது. இப்ப வந்து தமிழ் பூசை தொடங்கிட்டு நைட் வந்து லைட் ஷோ வேற இருக்கான். அதை வந்து உங்களுக்கு என்ன ஸ்பெஷலா காமிச்சு தானே. அப்புறம் இங்க இருந்து ஜெவமாலை எல்லா புது ஐட்டம் எல்லாம் இங்க இருந்து வாங்கிட்டு போலாம். நீங்க ரேட்டு கம்மியாவே கிடைக்கும் இந்த இடத்துல. உங்களுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாவே கடையா தான் இருக்கு. லைனா சரியான கடை இருக்கு. அதுவும் இல்லாம இங்க பாத்திரம் எல்லாம் 150க்கு போட்டுருக்காங்க பாருங்க. 150. அங்க பாருங்க 4 பீஸ் எடுத்தேன்னா வெறும் 100 ரூபா தான். அதை காமிச்சாரு. இதுலதான் 4 பீஸ் எடுத்தோம்னா 4 பீஸ் கப் எடுத்தோம்னா நமக்கு வெறும் 100 ரூபா. இதுல 5 பீஸ் கிளாஸ் கப்ல 5 பீஸ். இதுல வந்து 7 பீஸ் எடுத்தா உங்களுக்கு 100. அந்த டீ கடை கப் இருக்குல்ல அதுல 7 பீஸ் 100, 5 பீஸ் 100. இது எல்லாமே ஒவ்வொரு ரேட்ல இருக்கு. அங்க பார்த்த மாதிரி இங்கேயுமே நிறைய சீட்ஸ் இருக்கு. அதுக்கு ஒவ்வொரு வெஜிடபிள்ஸ் எல்லாத்துக்குள்ள சீட்ஸ் எல்லாம் இங்கேயும் கிடைக்கும். அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா கிளாஸ், கண்ணாடி, அப்புறம் வாட்ச் இது எல்லாமே 200, 250, 150 ரூபா, 200 ரூபாய்க்கு எங்க பாருங்க நல்ல வாட்ச் எல்லாம் இருக்கு. கடை வழக்கம் போல நமக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிக்கலாம். வந்து டிஃப்ரெண்டான ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. எல்லாமே வித்தியாசமா இருக்கு. இது எல்லாமே இதெல்லாம் நம்ம ஊர்ல எல்லாம் கிடைக்காது. இது வந்து ரேரான ஐட்டம்ஸ். இது எல்லாமே இது இந்த ஐட்டம் இதெல்லாமே ரேரு. இது எல்லாமே ரேரு. ஸோ இதெல்லாம் வந்தீங்கன்னா வாங்குங்க. அப்புறம் இங்க வந்ததுலயே இந்த ஐட்டம் நான் முன்னாடி சாப்பிட்ருக்கு. இது முன்னாடி ரொம்ப ஃபேவரட். எங்க பாட்டியெல்லாம் வாங்கி தருவாங்க. இப்பதான் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தேன். ஒரு பீஸோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 50 ரூபா. இருந்தாலும் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி நானும் ஒன்று வாங்கிட்டேன். லேடிஸ் பாத்தீங்கன்னா 10 ரூபா, 20 ரூபா, 30 ரூபா, 40 ரூபாய்க்கு கம்மல் இருக்குன்னு போட்டிருக்காங்க. கம்மல் அப்படி எல்லா ஐட்டமும் இங்க இருக்கு. ஸோ வந்தவங்களுக்கு நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லை, இங்க நிறைய இடம் நம்ம வந்து பார்த்து ரேட்டு கம்மின்னு பார்த்தாலுமே உள்ள போய் ரேட்டு கேட்கும்போது நிறைய கடைகள்ல ரேட் அதிகமாக தான் இருக்கு. அதனால நிறைய ஸ்கேம்ல மாட்டிடாதீங்க. இங்க இருக்க கடை எல்லாமே எல்லா வருஷமும் இருக்கும். இந்த பாலக்காய் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த குலுக்கி சர்பத் அந்த மாதிரி நம்ம வந்து நம்ம ஊர்ல அந்த குலுக்கி சர்பத் கூடிய அந்த இதெல்லாம் எவ்வளவு இது பார்த்திருப்போம். இந்த சின்ன பாட்டில பார்த்திருப்போம். இங்க பாருங்க நான் எவ்வளவு பெரிய பாட்டில் காட்டி தரேன் பாருங்க. பெரிய பெரிய கேன்ல எல்லாம் வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ஏன்னா இங்க அந்த அளவு சேலும் இருக்கும். வாரவங்க எல்லாம் இந்த 2 கடை தான் மெயினா வந்து வாங்குவாங்க. அவ்வளவு கிரௌடா இருக்கு. அங்க பின்னாடியே ஸ்கூல் இருக்கு பாருங்க. ஸ்கூல்ல தான் முன்னாடி நம்ம எல்லாம் படுத்து கிடைக்கிது. ஆனா இப்ப வந்து இங்க எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. முன்னாடி வரவங்க எல்லாம் இங்கேயுமா தான் தூங்கிட்டு இருப்பாங்க. இங்கேயுமே ஒரு டீ கடை இருக்கு. இங்க பஜ்ஜி எல்லாமே கிடக்கு. எல்லாமே இங்க வந்தீங்கன்னா வாங்குங்க. அப்புறம் நாங்க முன்னாடி அங்கதான் ஸ்டே பண்ணுவோம். அந்த இடம் இப்ப எப்படி இருக்குன்னு பாத்துட்டு வரேன்.
அப்புறம் இங்கே வந்து கார் அண்ட் பைக்கில் வர்றவங்க எப்படி எங்கே வந்து பார்க் பண்ணுறாங்க. டூரிஸ்ட் பஸ் எல்லாம் பாருங்க அங்கே உள்ளாடி நிற்குது. இப்போ வர எல்லா இடத்துலையும் இங்கே தான் பார்க் பண்ணி விட்றாங்க. என்ன பாருங்க TN76 வண்டி. நீங்கள் வந்தீங்கன்னா பார்க்கிங் பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு. அவ்வளோ பெரிய பார்க்கிங் இருக்கு. பார்க்கிங் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு தெரியல. இந்த வேனில் வரவங்க எல்லாம் இங்கே தான் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இங்கே என்ன ஒரு சூப்பரான விஷயம், நான் இப்போ தான் கேட்டேன். இங்கே வர கார் வேனுக்கு எதுவுமே உங்க பார்க்கிங் சார்ஜஸ் பண்ணுறதே கிடையாது. ஃப்ரீயாகவே நீங்கள் இங்கே வந்தால் பார்க் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. டிரைவர்ஸ் எல்லாமே இந்த வண்டியில் தான் கடந்து தூங்குறாங்க. நம்ம ஒரு வண்டி 2 வண்டி இப்போ தான் கிளம்பிச்சு. நான் அடுத்த ஒரு வண்டி என்ன கிளம்பிடுது, அது KL வண்டி. இங்கதான் புதுமைக்குள்ள சாணம் எல்லாம் வாங்குற இடம். நேர்ச்ச எண்ணெய் நேர்ச்ச பொருள் எல்லாம் இங்கதான் கிடைக்கும். வரவங்க வாங்கிட்டு போலாம். அப்புறம் நாங்க வந்து முன்னாடி இந்த இடத்துல அங்க ஸ்டே பண்ணியிருப்போம். இங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு அமௌண்ட் பே பண்ணாண்டா, ஆனா இங்க கொசு கட்டியில கிடக்கணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க இங்க ஸ்டே பண்ணியிருக்கோம். இங்க வந்து ஒரு ஆளுக்கு வந்து 20 ரூபா தான் என்ட்ரி ஃபீஸ் 20 ரூபா கொடுத்தா போதும். கொடுத்துட்டு இங்க வந்து கொசு கடி இல்லாம தூங்கலாம். இங்க வர எல்லாரோட நேர்த்தி கடனும் அந்த மாதிரி ஏதாவது வேண்டிட்டு வர விஷயம் நிறைவேறுச்சுன்னா நிறைவேறும். அதே மாதிரி அப்புறம் இதுதான் இங்க உள்ள கல்லறை தோட்டம். இந்த சர்ச்சை சுத்தி ஃபுல்லா பாத்தீங்கன்னா கல்லறை தோட்டம் இங்க வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரு குடும்பத்தில் உள்ளவங்க ஒரே இடத்துலயே இது பண்ணிடுவாங்க இந்த மாதிரி. ஏன்னா இப்ப நம்ம ஊர்ல எப்படிதான் வரப்போகுது, ஒரே கல்லறையில குடும்பத்தில் உள்ள ஒரு 5 பேர்னா 5 பேரும் ஒரே இதுலயே அப்படியே பூத்திடுவாங்க. இங்க முன்னாடி இப்படிதான் இருக்கு. நம்ம ஊர்லயும் இப்ப வந்தாச்சு. இங்க வர எல்லாருமே அவங்க மனசுல ஏதாவது ஒண்ணு நினைச்சிட்டு வேண்டிட்டு தான் இந்த இதெல்லாம் கல்லெல்லாம் செமந்து கோயிலை சுத்தி வருவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நைட்டுமே ஃபுல்லா செமந்துட்டு தான் இருப்பாங்க, பகல்லையும் செமந்துட்டு தான் இருப்பாங்க. இப்போ வந்து நம்ம கோயிலோட லைட்டிங்ஸ் எப்படின்னு சொல்லி ஃபுல்லா காமிச்சாரு பாருங்க. இங்க வந்து ஃப்ரண்ட்ல லைட் ஷோ போட்டிருக்காங்க, சூப்பரா பண்ணிருக்காங்கல்ல. கைஸ் இப்போ நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா புதுமை வாங்க போறோம். எல்லாருமே லைன்ல போறாங்க. அவங்க கூட அப்படியே நம்மளும் லைன்லயே போவோம். கைஸ் இந்த கோயில் உள்ள புதுமை இதுதான். பொரி நூல் கொஞ்சம் உப்பு போட்டு தருவாங்க. லைன்ல நிறைய பேர் வாங்கிட்டு வருவாங்க பாருங்க. எல்லாருக்குமே இது கிடைக்கும். வந்தா பொரி எல்லாம் வாங்கி நீங்களும் சாப்பிடுங்க. அப்புறமா இங்க வந்து நாங்க இதெல்லாம் இப்ப ஸ்டே பண்ணிருக்கோம். 20 ரூபா கொடுத்தா இந்த மாதிரி இதுல படுத்து ஸ்டே பண்ணலாம். இங்க பாத்தீங்கன்னா ரூம் எடுக்காதவங்க எல்லாம் இந்த மாதிரி ரோட்ல தான் படுத்திருப்பாங்க. சாரி, இது ரோடு கிடையாது, இது வந்து கோயிலோட வெளியே. எல்லாருமே இங்க தான் படுத்திருப்பாங்க. நாங்களும் ஒரு டைம்ல இப்படிதான் இருப்போம். அதுக்கு ஒரு இப்பதான் நாங்க இதுல ஒரு 20 ரூபா கொடுத்தோம்னா உள்ள ஃபேன்ல அப்படியே கிடந்துக்கலாம். மற்றபடினா இப்படி இந்த மாதிரி தான் கிடக்கும். அதுவும் நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு டைம் நாங்கள் மலையெல்லாம் வந்த டைம் கூட மலையில் நனைஞ்சிட்டு கிடந்த நாள் கூட உண்டு. ஏன்னா நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து வந்துட்டு இருக்கோம் இந்த கோயிலுக்கு. நல்லா அப்போமிலேருந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. வந்து சமைச்சு சாப்பிட்ருக்கோம் எல்லாருமே. அதுவும் அன்ட்ரிஸோட கோச்சில் வந்து சமைச்சு சாப்பிடுவோம். அதான் சரியான காமெடியாக இருக்கும். எப்படி வந்தோம் இப்போ எல்லாம் நினச்சி பார்த்தா நம்ம அப்படியெல்லாம் வந்திருக்கோமே அப்படின்னு சொல்லி தோணுது. இந்த மாதிரி செங்கல் ஜமுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த சைட்லேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி கொடையெல்லாம் வச்சுட்டு வராங்கல்ல, அவங்களுக்கு வந்து இங்கே உங்களுக்கு இருக்குது. இங்கே வந்து ஒரு கொடைக்கு வந்து 20 ரூபா கொடுத்தீங்கன்னா கொடையை வந்து உங்களுக்கு அப்படியே எடுத்துகிட்டு போகலாம். சரியா? வேறு ஏதாச்சும் டீட்டெயில் இதில் மிஸ் பண்ணியிருக்கான்னு தெரியலை. சர்ச்சில் இந்த சைடு தான் உங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் நடக்கும். அதாவது வரவங்களை ஆசீர்வாதம் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இங்கே நடக்கும்.
இது பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் ஏரியா. எப்படின்னா இப்ப யாராவது காணாம போச்சுன்னா உங்க கூட வந்தவங்க காணாம போனாலும் உங்களுக்கு ஏதாவது தொலைஞ்சு போனாலும் இங்க அனௌன்ஸ் பண்ணா போதும். இவங்க வந்து மைக்ல அனௌன்ஸ் பண்ணி இவங்க இங்க நிக்காங்க அந்த கூட்டிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப அங்க தொடங்கி